तरह से प्लीज इसी तरह से ऑनरेबल प्लीज स्पीकर बैठो, एक मिनट बैठिए, एक मिनट बैठिए। ये संविधान की शपथ है। किस पे आपत्ति नहीं, सलाह मत दिया करो। चलो बैठो। ராகுல் காந்தி மைக் இன் பார்லிமெண்ட் என்று கூகுளில் சர்ச் செய்து பாருங்கள், உங்களுக்கு பல்வேறு ஆர்டிக்கல் வரும். 8ஆம் தேதி பிப்ரவரி 2023 ராகுல் காந்தியோட மைக் ஆஃப் செய்யும். 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 ஆண்டு மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தும். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா நவம்பர் 10ஆம் தேதி ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தும். எப்பெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அவர்கள் மைக்கை ஆஃப் செய்து வருகிறார். ஜூலை 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியுடைய விவகாரத்தை விசாரித்த போது இந்த மைக் ஆபரேஷன் இது எல்லாமே அந்த இடத்தில் கேட்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டும் தன்னுடைய ரியாக்ஷன் எடுத்தது. எப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி பேசும்போது நீங்க அவரை பேச விடாமல் Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்கிற இந்த கதையைத்தான் பிஜேபி தன்னுடைய ஆழ் மனதில் உள்வாங்கியுள்ளது. மோடியாக இருக்கட்டும், ஓம் பிர்லாவாக இருக்கட்டும், அல்ல அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்ல ஒட்டுமொத்த ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த அராஜக குணம்தான் அவர்களுக்கு 240 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி பலமாக இருப்பதை கூட அவர்களால் உணர முடியவில்லை. எப்படி 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை நடத்தி வந்தார்களோ அதே முறையில் மீண்டும் ஒரு முறை பார்லிமெண்ட்டை நடத்த பார்க்கிறார்கள். 26ஆம் தேதி கொடுத்த ஓம் பிர்லாவுடைய உரையாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உரையாக இருக்கட்டும், 27ஆம் தேதி அதாவது நேற்று பிரசிடென்ட் முர்மு அவர்கள் பேசிய உரையாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு ப்ரொபகண்டா வழிப்படை. அதில் எமர்ஜென்சி இருந்தது, சிஏஏ என்ஆர்சி இருந்தது, உமன் எம்பவர்மெண்ட் இருந்தது. அதாவது எங்கெல்லாம் அரசாங்கத்தை சுத்தி வளைக்கி பார்ப்பார்களோ அனைத்தையுமே அவர்கள் ப்ரொபகண்டா வழியாக பேசினார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி அம்மையார் போட்ட எமர்ஜென்சியை பற்றி நீங்கள் பேச தவறக்கூடாது, நிச்சயமாக அது பேசப்பட வேண்டும். ஆனால் அதை எந்த அளவில் ப்ரொபகண்டாவாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் 2 வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் சசி தரூர். எந்த அளவில் ஓம் பிர்லா அவர்களை தாக்கியுள்ளார் பார்லிமெண்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். முதலில் ராகுல் காந்தி விவகாரத்தை நீங்கள் பார்த்தீர்களா? இன்னைக்கு நடந்த விஷயம் நீட் விவகாரம். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடினார்கள். இது போன்ற தேர்வுகளில் நடக்கக்கூடிய பேப்பர் லீக்காக இருக்கட்டும், அதை பற்றியும் நேற்று மர்மு அவர்கள் பேசியிருந்தார். எந்த விதமான பேப்பர் லீக்கும் நடக்கவில்லை என்று. தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீட்டை பற்றி பேசிய போது பேப்பர் லீக் நடக்கவில்லை, என்டிஏவை சப்போர்ட் செய்து பேசியிருந்தார். நீட்டில் எந்த விதமான கடுபடியும் இல்லை என்கிற அந்த விஷயத்தை பேசியதற்கு பின்பு பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு கடைசியில் அவரே ஒற்றுக்கொண்ட விஷயம், ஆமாம் நீட்டில் தவறு நடந்தது என்று. இவ்வளோ பெரிய விவகாரமாக இருந்தால் கூட இதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள், 3 கோடி மாணவர்களுடைய பிரச்சனை. அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீட் என்கிற எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇ என்கிற எக்ஸாமாக இருக்கட்டும், பல்வேறு எக்ஸாமினேஷன்ஸ்கள் அனைத்து இடங்களிலுமே தவறு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், பார்லிமெண்டில் இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஷன் நடத்த வேண்டும் என்று கூறிய போது ஓம் பிர்லா அவர்கள் அவருடைய மைக்கை அமர்த்தி விட்டார். இந்த அலிகேஷனை தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பே ராகுல் காந்தி கூறிதான் அந்த உரையை தொடங்கினார். அதாவது என்னுடைய மைக்கை மட்டும் நீங்கள் அமர்த்தாதீர்கள். அதற்கு ஓம் பிர்லா கொடுத்த பதில், என் கையில் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை ஐயா, நான் மைக்கை அமர்த்துவது இல்லை. பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேரிலும் தனித்தனி மைக் இருக்கும். அந்த சேருக்கு ஏற்றபடி அங்கே இருக்கக்கூடிய கன்சோலில் நீங்கள் ஆன் ஆஃப் என்கிற பட்டனும் இருக்கும். ஆடியோ ஆப்ரேட்டர்ஸ்கள் அதை ஆன் செய்யலாம், அமர்த்தலாம், எல்லாமே செய்யலாம்.
யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி எதிர்க்கட்சிகள் பேசும்போது முக்கியமான விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது அந்த மைக்கை ஆன் ஆஃப் செய்கிறீர்கள் என்கிற இந்த விஷயத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கடந்த 5 ஆண்டுகளாக பேசி வந்தார்கள். சரி, இந்த முறையாவது அவர்கள் அடங்குவார்கள், இந்த முறையாவது அவர்கள் திருந்தி எதிர்க்கட்சிகளுக்கு அந்த இடத்தை கொடுப்பார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது அதை இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை தொடங்கி இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக பார்லிமெண்ட். அப்போது இந்த மைக் அமர்த்தப்பட்ட உடனேயே எதிர்க்கட்சிகள் அனைத்து நபர்களுமே கூச்சல் போட்டார்கள், எப்படி நீங்கள் மைக்கை அமர்த்தலாம் என்று. உடனடியாக ஓம் பிர்லா வழக்கப்படி அவர் எப்படி அட்ஜர்ன் செய்வாரோ அதே போன்று இன்றைக்கும் செய்துவிட்டார். பார்லிமெண்ட் 12 மணி அறுதி அட்ஜர்ன் செய்யப்படுகிறது, இதை பற்றி அப்புறம் பேசலாம் என்று. நீட் என்கிற விவகாரத்தை கேட்ட உடனே 12 மணி வரை பார்லிமெண்ட் ஒத்திவைக்கப்பட்டது என்று கூறிய பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த பார்லிமெண்ட் கூடியது. மீண்டும் ராகுல் காந்தி வாஸ் ஆன் மைக் அமர்த்தப்பட்டதற்கு பின்பு எப்படி மக்கள் கேள்வி கேட்டார்களோ, எம்பிக்கள் கேள்வி கேட்டார்களோ, அதற்கு பின்பு 12 மணி வரை ஒத்திவைப்பு. 12 மணிக்கு நீட் என்கிற விவகாரத்தை மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்த ராகுல் காந்தியை பேச விடாமல் ஓம் பிர்லா மறுபடியும் ஒரு உத்தரவை போடுகிறார். பார்லிமெண்ட் இஸ் அட்ஜர்ன்ட் அன்டில் மண்டே. திங்கட்கிழமை தான் இதற்கு மேல் பார்லிமெண்ட் கூடும். 25ஆம் தேதி மோடி அவர்கள் கூறிய வார்த்தை, எதிர்க்கட்சிகளை நான் ரெக்வெஸ்ட் செய்கிறேன், எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று, பார்லிமெண்ட் நடத்தவிட வேண்டும் என்று. இன்னைக்கு யார் இந்த பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் தடுத்தினார்? நீட் என்கிற விவகாரம் 24 லட்சம் இளைஞர்கள் குழந்தைகளுடைய விவகாரம் எவ்வளவு முக்கியமான விஷயம். இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசவில்லை என்றால் வேறு எங்கே பேசுவது? இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் என்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியானது. இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்க்கும்போது 17வது லோக்சபா, அதாவது 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு அந்த பீரியடில் ஓம் பிர்லா தான் அங்கே ஸ்பீக்கராக இருந்தார். 274 நாட்கள் மட்டுமே பார்லிமெண்ட் சபை கூடியது, பார்லிமெண்ட் நடந்தது. சபை கூடியிருந்தால் கூட ஓம் பிர்லா அவர்கள் அட்ஜோன் என்று அந்த சபையை நடத்த விடுவதில்லை. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கேள்வி கேட்டால் அவர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய வேலையை இதே ஓம் பிர்லா அவர்கள் பார்த்தார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பில்ஸ்களை எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல் 1 மணி நேரம், அரை மணி நேரத்திற்குள்ள நூற்றுக்கணக்கான பில்ஸ்களை பாஸ் செய்த கதையும் இதே ஓம் பிர்லாவுடைய தலைமையில் தான் இங்கே நடந்தது. கேள்வி கேட்டால் நீங்கள் வெளியேறி போங்கள் என்று. இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக பார்த்தீர்கள்னா மோடி அவர்கள் தொட்டதற்கெல்லாம் நேருவுடன் தன்னை கம்பேர் செய்து காட்டுகிறார். நேரு செய்தது என்ன, இந்திரா செய்தது என்ன என்று. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான பார்லிமெண்ட் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரு காலகட்டமாக இருக்கட்டும், அல்ல இன்ஃபேக்ட் வாஜ்பாய் காலகட்டமாக இருக்கட்டும், ஒரு வருடத்திற்கு 135 நாட்கள், குறைஞ்சபட்சம் 135 நாட்கள் பார்லிமெண்ட் கூடும், சபை நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும், பில்ஸ்களை பாஸ் செய்வார்கள், மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பார்கள், வாதம் பிரதிவாதம் அனைத்துமே நடக்கும். மோடி அரசாங்கத்துடைய பார்ட் 1 2014 to 2019 வெறும் 66 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 66 நாட்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட் நடந்தது. மோடி 2.0 from 2019 to 24 வெறும் 55 நாட்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட் நடந்தது. இது மட்டுமல்ல, இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா UPA 1, UPA 2 இந்த காலகட்டத்தில் ஒரு பில் பார்லிமெண்ட்டில் வரும்போது 60% 71% வரை அங்கே பார்லிமெண்ட் கமிட்டிக்கு டிஸ்கஷனுக்காக டேபிளில் எடுத்து வைக்கப்படும். ஒரு பில் சரியாக அனைத்து எம்பிக்களுமே அதை டிஸ்கஸ் செய்து அனைத்து நபர்களுடைய உத்தரவுக்கு பின்புதான் அதை பாஸ் செய்வார்கள். ஆனால் இந்த முறை இந்த சதவீதம் எப்படி குறைந்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். 16th லோக்சபா மோடி அரசாங்கம் 1 வெறும் 28% பார்லிமெண்ட்ரி கமிட்டியிடம் வந்து போனது பில்ஸ் டிஸ்கஸ் செய்வதற்காக. 17th லோக்சபாவில் அது 16% மட்டும்தான் போனது. எப்படி 71% 16% குறைந்தது. சிந்தித்து பாருங்கள். வெறும் 274 நாட்கள் மட்டுமே பார்லிமெண்ட் சபை கூடியது மோடி 2.0. இப்படித்தான் ஓம் பிர்லா அவர்கள் இந்த சபையை கூட்டியிருக்கிறார். இப்போ பார்லிமெண்ட் மண்டே வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த இடத்துல இவர்கள் சிக்கிறார்களோ அந்த இடத்தில் ஓட்டத்தை பிடித்து விடுகிறார்கள் இந்த நபர்கள்.
இந்த விஷயத்தை ராகுல் காந்தி மைக் இன் பார்லிமெண்ட் என்று கூகுளில் சர்ச் செய்து பாருங்கள், உங்களுக்கு பல்வேறு ஆர்டிக்கல் வரும். 8ஆம் தேதி பிப்ரவரி 2023 ராகுல் காந்தியோட மைக் ஆஃப் செய்யப்பட்டது. 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தப்பட்டது. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நவம்பர் 10ஆம் தேதி ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தப்பட்டது. எப்பெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அவர்கள் மைக்கை ஆஃப் செய்து வருகிறார்கள். ஜூலை 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியோடைய விவகாரத்தை விசாரித்த போது இந்த மைக் ஆப்ரேஷன் இது எல்லாமே அந்த இடத்தில் கேட்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டும் தன்னுடைய ரியாக்ஷன் எடுத்து வைத்தது. எப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி பேசும்போது நீங்கள் அவரை பேச விடாமல் தவிர்க்கலாம். 0 hours என்று ஒரு விஷயம் இருக்கும் பார்லிமெண்ட்டில். 0 hours ஒவ்வொரு எம்பிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் 3 நிமிடம். 3 நிமிடத்தை தாண்டி ஒரு எம்பி பேசும்போது தான் அந்த மைக்கை அமர்த்துவார்கள். இது வந்து நாம். ஆனால் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர் பேசும்போதே அந்த மைக்கை நீங்கள் அமர்த்துவது எந்த விதத்தில் சரி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். செப்டம்பர் 18ஆம் தேதி ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தப்பட்டது. மார்ச் 16ஆம் தேதி ராகுல் காந்தியோட மைக் அமர்த்தப்பட்டது. இது போன்ற பல்வேறு லிஸ்ட் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். நேற்று நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி பேசிவிடலாம். சசி தரூர் அவர்கள் தன்னுடைய பதவியை ஓத்திங் செரிமனியில் அவர் தன்னுடைய பதவி பிரமாணம் எடுக்கும்போது கடைசியில் அவர் கூடிய வார்த்தை ஜெய் சம்விதான். உடனடியாக ஓம் பிர்லா சம்விதான் மீது தானே, அதாவது கான்ஸ்டியூஷன் மீது தானே நீங்கள் சபதம் எடுக்கிறீர்கள், இதை கூற தேவையில்லை என்று. ஜெய் ஸ்ரீராம் என்று கூறலாம், பாரத் மாதா கி ஜெய் என்று கூறலாம், எந்த விதமான வார்த்தைகளும் நீங்கள் கூறலாம். ஆனால் எந்த கான்ஸ்டியூஷனை கோவிலாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, எந்த சட்டத்தை எந்த இடத்தில் உருவாக்கி வருகிறீர்களோ, அதே கான்ஸ்டியூஷனின் கோவிலான பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஜெய் சம்விதான் என்று கூறக்கூடாது என்று ஆப்ஜெக்ஷனை எப்படி ஓம் பிர்லா எடுத்தார் என்கிற இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்தார்கள். ஓம் பிர்லாவிடம் எந்த விதமான பதிலும் இல்லாத பட்சத்தில் அவர் கொடுத்த பதில், எனக்கு எப்படி எந்த இடத்தில் ரியாக்ட் செய்யணும் என்று எனக்கு தெரியும், அதனால் எனக்கு யாருமே அதை எடுத்துக்காட்ட தேவையில்லை. அகங்காரத்தை பாருங்கள். किस पे आपत्ति नहीं, सलाह मत दिया करो. चलो बेटो, चलिए. அவருக்கு யாருமே எடுத்துக்காட்டக்கூடாதான், யாருமே சொல்லிக்கூடக்கூடாதான். ஓம் பிர்லாவுடைய ஸ்பீக்கர் அந்த ஓத் எடுத்த உடனே, அவருக்கு அந்த பதவி கிடைத்த உடனே டிஆர் பாலுவிலிருந்து தொடங்கி, அசதுதீன் ஒவைசியிலிருந்து தொடங்கி, சமாஜ்வாதி கட்சியின் லீடர் அகிலேஷ் யாதவிலிருந்து தொடங்கி ராகுல் காந்தி உட்பட பல்வேறு நபர்கள் ஓம் பிர்லாவிற்கு கற்பித்த பாடம் இதுதான். அதற்கான ஒரு ரீகேப் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அந்த பாடத்தில் அவர் எடுத்து வைத்த விஷயம், சார், கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இது புதிய பாராளுமன்றம், இது புதிய பார்லிமெண்ட், எதிர்க்கட்சி பலமாக இருக்கக்கூடிய இந்த இடம், இதில் நாங்கள் கேள்வி கேட்போம், எங்களுக்கு அந்த இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ரீஜனல் பார்ட்டியாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் எம்பியாக இருக்கட்டும், அல்ல நேஷனல் பார்ட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கக்கூடாது. அந்த பாடம் கற்பிக்கப்பட்ட பின் கூட ஓம் பிர்லா எப்படி நடந்து கொள்கிறார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ் திஸ் வாட் இந்தியா எக்ஸ்பெக்டட்? இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் பார்லிமெண்ட்டில் அமைத்த போது, டெமோக்ரஸியை கொண்டு வரும்போது எடுத்து வைத்த அந்த கனவா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.